வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கும் வளவனுக்கும் வணக்கம். டெல்லியில் உத்தவ் தாக்கரே 3 நாள் பயணம். நேற்றைக்கு ராகுல் காந்தியும் கார்கே அவர்களையும் சந்தித்திருக்கிறார். பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னும் ஆகஸ்ட் 16 3 கட்சிகளும் சந்தித்து கூட்டு மேனிஃபெஸ்டோவை நோக்கி கூட போகலாங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸும் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு கூட்டணி வேலைகளை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் மகா விகாஸ் அகாதி அமித்ஷா போயிட்டு வந்தாலும் கூட என்ன மாதிரி இருக்குன்னே தெரியாத லெவலுக்கு இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு சார் சுச்சுவேஷன்? அதுங்க ஒரு இந்திய கூட்டணியினுடைய அந்த வேகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக போகும் இனிமேல்ட்டு. அதற்கு உண்டான காய்களை ஐயா உத்தவ் தாக்கரே ஆரம்பித்து விட்டார். இப்போது டெல்லியில் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மூத்த சஞ்சய் ராவட், அப்புறம் ஆதித்ய தன்னுடைய மகன் எல்லாத்தையும் கூட்டு போய் சோனியா காந்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இன்னும் பார்க்கல. ராகுல் காந்தியை பார்க்குறாங்க, கார்கே அவர்களை பார்க்குறாங்க, மற்ற கட்சி நிர்வாகிகள், அப்புறம் அகிலேஷ் யாதவோட தொடர்பில் இருக்கிறாரு, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் சஞ்சய் சிங்கை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா, மகாராஷ்டிரம் என்பது இந்திய திருநாட்டில் 2வது பெரிய மாநிலம். இந்திய திருநாட்டுக்கு இந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் என்று அதை தான் சொல்லுவாங்க, பொருளாதார தலைமையகம். அப்போ அந்த மாநிலத்தில் ஒரு தேர்தல். அப்போ அந்த தேர்தலை ஒரு வியூகங்கள் அமைக்கிறதாகட்டும், கூட்டணி ஆகலாம், இதில் இப்போ உத்தவ் தாக்கரே முனைப்பு காட்டுறாரு. நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாம் இங்கே வரட்டும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் போயிட்டு, அப்போ அங்கே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னும் பொழுது அதை பற்றி அவர் அழட்டிக்காமல் கொடுத்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா எடுத்துக்குவேன், பட் என்னோட பிரச்சனை இப்போ அது இல்லை, தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த எண்ணோட்டத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுக்கு என்ன பொருள்னா, முதலமைச்சர் வேட்பாளராக அவரை ஏற்றுக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றது ஆல்ரெடி பேசி முடிவு எடுக்கப்பட்டு விட்டுருக்குது அப்படின்ற அந்த புரிதலுக்கு நான் போகிறேன். இப்போது அந்த கேள்வி அதில் என்ன டவுட்டு, நான் தான் அப்படி சொல்லலை, கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக சொல்லிவிட்டு அந்த கேள்வி கடந்து போகிறாருன்னா, அப்போ அந்த போஸ்ட்டில் பிரச்சனை இல்லை. இப்போ இந்திய கூட்டணி அந்த முதலமைச்சர் யாருன்றதை பேசி கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்கன்ற அந்த புரிதலுக்கு நான் பத்திரிகை இடத்துல சீனியர்ஸை விடுவோம், காங்கிரஸையும் சரத்பவாரையும் விடலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ அது வெற்றி. அப்போ யார் தலைமையில் மகாராஷ்டிரா தேர்தலை அணுக போகிறாங்கன்றத தெளிவு. 2வது, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இது 2வது வெற்றிக்கு உண்டான ஒரு சமிக்கை. அதாவது எங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை, இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இல்லாமல் மகாராஷ்டிரா மக்களுக்கு என்ன கொள்கை தேவை, அவங்களோட பிரச்சனை என்னவோ அதை ஒட்டி மையமாக நாங்கள் தேர்தல் இதை மேனிஃபெஸ்டோவை நிதிநிலையை நாங்கள் அறிக்கையை தயார் பண்ணுவோம், தேர்தல் அறிக்கையை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்போ மக்களோட பிரச்சனைகளை பேசி நீங்கள் அதை ஒரு அறிக்கையாக கொடுக்குறீங்க, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடும்ன்றது இது 2வது ஒரு நல்ல விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு, பாஜக இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி அறிக்கை கொடுத்தாங்கன்னா அடிப்படையில் என்ன கேள்வி வரணும், அப்பா நீங்கள் தானேப்பா ஆட்சியில் இருந்தீங்க, ஏன்ப்பா இதெல்லாம் செய்யலை, ஏன்பா இதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி வரும். முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே யாருன்றதுல பிரச்சனை வரும். இப்போ ஏக்நாத் ஷிண்டே இன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஃபட்னாவிஸ். அப்போ ஏக்நாத் ஷிண்டேவா ஃபட்னாவிஸா, இதில் கூட போதா குறைக்கும் ஐயா அஜித் பவார் வேறு இருக்கார். இது இல்லாமல் வழக்கமாக பாஜக என்ன நினைக்கணும், பழைய ஆட்களை விட புது ஆட்களை மாற்றுறதுல வல்லமைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அவங்க மோடி ஐயாவும் அமித்ஷா அவர்களும் அவங்க யாரையாருன்னா லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களா, இல்லை தேர்தலுக்கு பின்னாடி நமக்கு நம்பர் வந்தால் அதுக்கப்புறம் ஆட்டையா பாட்டையா விளையாடி வேற ஒருத்தரை போடலாம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய மாநிலத்தில், மத்திய பிரதேசமாகட்டும், எல்லாத்துலேயுமே ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல் பேச்சு கேட்கணும். அவங்க உண்மையான பாஜகவா, அவங்களுக்கு மக்கள் அவங்கள பிடிச்சி அவங்க ஓட்டு போட்டாங்களா, அதாவது மக்களோட உணர்வு இவங்களுக்கு தானே இருக்குது, ஆனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்காம நம்ம ஒரு ஆளை போடுறோம், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனை அந்த சைடு இருக்குது. இப்போ இந்த சைடில் இன்னொன்று, ஒரு சுயேட்சை வேட்பாளர் பாட்டீல் என்ற ஒருத்தர் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறார். யாரை நினச்சுன்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் போட்ட கேண்டிடேட் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறாரு. அது காங்கிரஸ் கட்சி அந்த சீட்டை கேட்டு கொடுக்கல. அப்புறம் அந்த பாட்டியில் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த சுயேட்சை வேட்பாளர் காங்கிரஸுக்கும் சப்போர்ட் தெரிவிக்கிறாரு, உத்தவ் தாக்கரேவும் பார்க்குறாரு. அப்போ கேட்குறாங்க நிருபர்கள், என்னங்க உங்கள் கட்சிக்காரர் தோக்கடிச்சுட்டு அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவரை வரவேற்கிறீங்கன்னு. எனக்கு உண்மையிலே சங்கடம் தான், என் கட்சிக்காரர் தோற்று போனதை நினச்சி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஜக வீழ்த்தப்பட்டது தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏற்பட்ட அந்த வலி உணர்வை விட பாஜக வீழ்ந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு அதில் பெரிய ஒரு இதுவாக இப்போ இல்லை, மன நெருடல் இப்போ இல்லை அப்படின்றாரு. அப்போ என்னென்னா, அந்த பாஜக எதிர்ப்பு, பாஜக தோல்வி அப்படின்றதுல உத்தவ் தாக்கரே, சரத்பவார் அவர்கள், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி, அங்கே அது தெளிவு இருக்குது பாருங்கள். அந்த தெளிவு அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்துச்சு. அப்போ அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும். அப்போ அந்த ரிப்பீட் பண்ணுற வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கு.
இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவும் கூட நான் போயிட்டு அங்கே எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, நாங்கள் ஒரு சீட்டு கூட நாங்கள் கேட்டு நிற்போங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஈக்குவல் சீட்ஸ் பிரிச்சுட்டு அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் அகாமடேட் பண்ணுறது. ஏன்னா பல சின்ன கட்சிகள் அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அப்படியான வேலைகள் அப்படின்னும் போது சீட் ஷேரிங்ஸ்க்கான டாக்ஸை வந்து முதல்ல இவங்க தான் முடிக்கிற மாதிரி இருப்பாங்களா? கண்டிப்பாக சீட் ஷேரிங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும். என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு தலைவருக்குன்னு ஒவ்வொரு வேண்டப்பட்ட வேட்பாளர் இருப்பாங்க. இப்போது சிவசேனாவில் வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சில தொகுதியில் இவங்களை நிறுத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே தொகுதியை வந்துட்டு சரத்பவார் கேட்குறாரு வச்சுக்கோங்களேன், இல்லை அதே தொகுதியை வந்து காங்கிரஸ் கட்சி கேட்குது, இல்லை வேறு ஒரு சுயேட்சை கட்சியிலேருந்து வராங்க, இல்லை ஒரு சுயேட்சையில் நல்ல செல்வாக்கு இருக்கிறார் அவர் அந்த தொகுதி கேட்குறாங்க. இந்த தொகுதி ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. ஆனால் இது எந்த தொகுதின்றதில் தான் கொஞ்சம் இழுபறி போகும். அது வந்து பேச்சுவார்த்தை முதல்ல ஆரம்பிப்பாங்க, ஆனால் உடனடியாக அது தீர்வாயிடுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிற கள நிலவரத்தில் என்னென்ன பிரச்சனைன்றது அது போக போக தான் வரும். அதனால் தலைவர்கள் வந்து ஒத்து போகிறாங்க, இந்த பிரச்சாரம் என்பதற்கும் அவங்க தயாராகிட்டாங்க. இப்போ அகிலேஷ் வந்துட்டு இப்போ மகாராஷ்டிரத்தில் நின்று ஜெயிச்சு அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஏன் அவர் இங்கே வந்து நிற்கணுன்றாருனா, பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கு எனக்கு அங்கே ஒரு சீட்டுன்னு இருந்தால் நான் வந்து இன்னும் என் வேட்பாளருக்கும் ஓட்டு கேட்ட மாதிரி ஆச்சு, பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆச்சுன்ற அந்த ஒரு பங்கில், எப்பா நீங்கள் எல்லாம் ஒண்டி அடிக்காதீங்கப்பா, எனக்கும் ஒரு 2 வாய்ப்பு கொடுங்க, என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க, நான் ஒரு 2 பால் அடிக்கிறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் அகிலேஷ் யாதவ். யூபியில் மட்டும் திட்டி என்ன பண்ண, நான் மகாராஷ்டிரத்துலேயே வரேன், எனக்கு மொத்தமாக தான் மாறணும், இவங்க மேலே உட்காந்துருந்தா நமக்கு ராவடி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ இது இந்த தலைவலி இருக்குது, இது வந்து இந்த ஆட்சியை வந்து அகற்றப்படணும் அப்படின்ற அந்த புள்ளியில், அந்த ஒற்றை புள்ளியில் மத்திய அரசையும் எதிர்த்து, இது மாநில தேர்தலாக பார்க்கல, இதை வந்து ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்கு உண்டான ஒரு தேர்தலாக ஒரு சமிக்கையாக இவர்கள் பார்க்க, இதுவே வந்து அந்த தோல்வியிலிருந்து எழுந்தவங்களுக்கு ஒரு டெம்பரரி வெற்றி கிடைக்கலாம். ஒருவேளை இப்போ மகாராஷ்டிரா ஜெயிக்கிறாங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது அந்த ஈர்ப்பு, அந்த நம்பகத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அந்த கட்சிக்காரங்க என்ன அப்போ மகாராஷ்டிரா போயிடுச்சு, அப்போ அடுத்து ஹரியானா, அடுத்து ஜார்க்கண்டு, அடுத்து வந்து பீகாரில் தேர்தல் வருது, அதுக்கப்புறம் டெல்லியில் தேர்தல் வருது, அப்போ ஒவ்வொரு மாநிலமாக கையை விட்டு போச்சுன்னா அவ்வளோதான் பொழுது. அப்போ பிஜேபியோட அந்த பீரியட் ஓவர் அப்படின்ற அந்த பேச்சு பேசு பொருளாகிடும். அதுக்கு உண்டான வியூகங்களை தான் இப்போது சமாஜ்வாடி கட்சி போன்றவங்களாம் அந்த வியூகங்களை அமைக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது இந்த வருட பட்ஜெட்டில் மட்டும் சுமார் 96,000 கோடி இவங்க புதுசாக அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் அடிஷ்னல் எஸ்டிமேட் வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட்டு நீங்கள் போட்டு பாப்புலிஸ்ட் ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா எங்கேருந்து ரெவன்யூ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனை அது கேஸாகவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது. ஒரு எலெக்ஷனுக்கான விக்டரியாக அடிஷ்னலாக 1 lakh crore பட்ஜெட்லேயே அலாக்கேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இப்போ பிஜேபி இவ்வளவு ஆட்சி காலத்துக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இருக்கா? அதாவதுங்க, நம்ம வந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளுக்கு நிகராக பண்ணவில்லை. அதாவது வரி வாங்குவது என்பது நம்ம வந்து இங்கிலாந்தில் வாங்குற மாதிரியும் அமெரிக்காவில் வாங்குற மாதிரியும் வரும். ஆனால் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் கட்ட நாடுகள் எவ்வாறு இந்த பஞ்சம் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகளில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரோடு, அந்த மாதிரி ஒரு காவா, அந்த மாதிரி ஒரு குடி தண்ணி தான் நமக்கு வருது. நமக்கு வந்து இப்போது நீங்கள் உங்களுக்கு ஜெர்மனிலாம் இல்லை இங்கிலாந்து, பாரிஸு, லண்டன் அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா, குறிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்வீடன் கூட சொல்லலாம், லித்துவேனியா, போலாண்ட், இங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய குழாயில் நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம், உங்களுக்கு வந்து பாதிப்போ எதுவும் பிரச்சனைலாம் வராது. இப்போ நம்ம ஊரில் இப்போ இன்றைக்கி குழாயே இல்லை, நிறைய இடத்துல பம்பும் ஒன்று இருக்குது, அது வேலை செய்கிறது கிடையாது. இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, தமிழத்தையும் சேர்த்துக்கோங்க, போயிட்டு நீங்கள் அப்படியே குழா தண்ணி பிடிச்சி குடிச்சான்னா ஆகும். நிறைய பேர் வாந்தி பேதி வந்து சாகிறதெல்லாம் வந்து போன வருஷமே பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இந்தியாவில் இருக்குது. இதில் மாநிலமாக பிரிக்காமல் மொத்த இந்தியாவில் இன்னும் கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆனால் வரி வந்து அவ்வளோ வாங்குறீங்க. அப்போ இந்த வரிக்கும் கொடுக்குற அந்த விஷயத்துக்கும் ஒரு பற்றாக்குறை இருக்குது. அப்போ இந்த பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால தேர்தல் ஒரு சில மாநிலங்களில் வருது. ஒரு சில மாநிலங்களை சமாதானப்படுத்தணும். உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசை திருப்திப்படுத்தணும், பீகாரை குஷிப்படுத்தணும். அப்போ அதை படுத்தினா தான் ஐயா நிதிஷ்குமாரும் ஐயா சந்திரபாபு நாயுடு நம்ம சொல் பேச்சு கேட்டு கூட இருப்பாங்க. இல்லை கையை ஒதுக்கிட்டு போப்பா அவங்க என்ன பிரதமரே ஆகிறேன்றாங்க, நீ வந்து கேட்டால் சபாநாயகர் பதவி கூட கொடுக்கல, பிரதமர் பெருசா சபாநாயகர் பெருசா, நான் பிரதமரே ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கையை ஒதுக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கலாம், சிக்கலாக போயிடும். அதனால் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டு, எக்ஸ்ட்ரா நிதி இதெல்லாம் வந்து போடுறாங்க. பட்ஜெட்டில் போட்டும் அப்படியும் வந்து பற்றாக்குறையாகிறதுனால இன்னும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 96,000 கோடிக்கு மேலே போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம்.
இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. பட் கோர்ட்டில் இதில் அவங்களுக்கு என்ன பெரிய ஸ்கோப் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், இது அரசாங்கமோட பாலிசி நோட். இது வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த்துக்கு வந்து இப்போ கொரோனா வருது அப்படின்னா அப்போ சுகாதாரத்துறைக்கு நீங்கள் அதிகமாக பணம் ஒதுக்குவீங்க. அப்போ ரிவைஸ்டு பட்ஜெட் நீங்கள் போடுறீங்களா, ரிவைஸ் எஸ்டிமேட் ஒன்று போட்டு அதில் வந்து நாங்கள் இந்த துறைக்கு இன்னும் கூடுதலாக ஒதுக்குறோன்னா அதை கோர்ட்டால் பெருசாக எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இது என்னென்னா இவர்களோட அந்த போக்கு, அந்த தன்மையை வந்து காட்டுகிறது. இவர்கள் வந்து எதையுமே இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அறிவித்தாங்க. அந்த ஃப்ளாட் வாங்கி இல்லை தங்கம் வாங்கி விற்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் என்று ஒன்று சொல்லுவாங்க. அதை எடுத்து விட்டு நீங்கள் என்ன நிகர லாபம் சம்பாதித்தீர்களோ அந்த நிகர லாபத்திற்கு நீங்கள் வந்து வரியை கட்டுங்க, 20 விழுக்காடு வரலாம் வரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கம், மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. உடனே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அரசாங்கம் வந்து அதை மறுபரிசீலனை செய்கிறது. அப்போ அதில் எது குறைவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், 2 ஸ்லாபாக பிரிச்சுக்கலாம். ஒன்று 12.5 விழுக்காடு ஒரு சிஸ்டமில், அதாவது ஓல்டு சிஸ்டமில் ஒன்று, நியூ சிஸ்டமில் ஒன்று. இதில் 2த்தில் உங்களுக்கு எது குறைவாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது அந்த வரி இல்லாமல் இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் அந்த பொருளை வாங்கும்போதே வரியை கட்டிட்டோம். அப்புறம் அந்த பொருளை விற்கும்போது வாங்க போகிறவங்க திருப்பி வரியை கட்ட போகிறாங்க. அப்போ விற்கிறவங்களுக்கும் வரி போடுறதுன்றது வந்து 2 வாட்டி டெரரிசம் பண்ணுற டபுள் டாக்ஸேஷன், டாக்ஸ் டெரரிசம். அப்போ இது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை நான் குறைக்கிறேன்றது எப்படின்னா, 2 அடி அடிச்சுட்டு ரத்தம் வரும்போது கொஞ்சம் குளுக்கோஸ் பேக்கெட்டு ஜோபியில் போட்டு அனுப்புகிறா கதை. எப்போ நீ அடிச்சு எனக்கு ரத்தம் வருதுப்பா, நீ என்னப்பா குளுக்கோஸ் கொடுக்குறா, மயக்கடிச்சு விழாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நான் திருப்பி அடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த வேலையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது மாதிரி ஒரு வேலை தான் இந்த பட்ஜெட்டு எக்ஸ்ட்ரா போடும். உங்களுக்கு நாட்டின் மீது பெரிய அக்கறை இல்லை பெரிய புரிதல் பொருளாதாரம் மீது இல்லைன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு 25 சீட்டுகள் போன முறை ஜெயித்ததை இழந்திருக்கிறாங்க. ஹரியானாவில் 5, பாதிக்கு பாதி பிஜேபி இழந்திருக்கிறது. இந்த 30க்கும் இன்னமும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலை. இது மோடியுடைய முகத்தை காட்டினதுனால விழலையா இல்லை லோக்கலில் வேலை செய்யலையாங்கிற இதை இன்னும் அதில் சார்ட் அவுட் பண்ணிக்காமல் மறுபடியும் நீங்கள் சிஎம் இல்லாமல் மோடி முகத்தை காட்டி தான் ஓட்டு கேட்குறதுங்கிறது, அப்போ நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷனே பண்ணலன்னு ஒரு இடத்துக்கு வரும்ல. இல்லை, அது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலைன்னு இல்லை, அவங்களுக்கு வேறு துருப்பு சீட்டு இல்லை. அதாவதுங்க, மோடி அவர்களுக்கு வந்து பேரும் புகழும் வரணும்னு சொல்லிட்டு பாக்கி மாநில தலைவர்கள், பாஜகவில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களாக அடித்தே விட்டார். ஐயா அத்வானி உட்பட அந்த புகழ் அவருக்கு வந்து விடக்கூடாது. அவர் தான் அந்த கட்சியை ரத யாத்திராலாம் போய், அது நல்ல கொள்கையோ கெட்ட கொள்கையோ, இன்றைக்கி பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அதற்கு அத்வானி அவர்கள் போட்டால் அந்த அச்சாணி இல்லை அந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது முக்கியம். ரத யாத்திரை என்பதோ இல்லை அவர் அந்த குஜராத்தில் நடந்த பொழுது அதற்கு ஒரு சில விஷயங்களை வந்து மௌனம் காத்தது, இது மாதிரி. அப்போ இவ்வளவும் நடந்து விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறமா இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களை நிறைய பேர், இப்போ எடியூரப்பா எடுத்துக்கோங்க, வளர விடலை. அதே மாதிரி நமக்கு வெங்கையா நாயுடு இருந்தார், தென்னகத்திலேருந்து ஒரு பாஜக தலைவராக ஸ்ட்ராங்காக ஆரம்பித்து அவரை தளத்துக்கு விடாமல் அவரை துணை குடியரசுத் தலைவராக ஆக்கி அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அந்த லீக்லேருந்து கழட்டி விட்டுருக்கீங்க. அப்போ அப்படி பண்ண என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி அடுத்த கட்ட தலைவர்கள் பாஜகவில் யாரை முன்வைத்து, இப்போ ஹரியானாவில் நீங்கள் யாரை முன்வைத்து நீங்கள் ஓட்டு கேட்பீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேன் இந்தியாவில் வந்து மோடி தான் ஒன்லி போஸ்டர் பாய் ஃபார் பிஜேபி. அது ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷன்னாலும் சரி. சென்ட்ரல் எலெக்ஷனில் அதை நாங்கள் கேம்பெயின் அதிகமாக பண்ணுவோம், ஸ்டேட் எலெக்ஷனில் நாங்கள் அதை ஒரு முக்கால்வாசி பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டினப்போ பூஜை பண்ணும்போது ஐயா யோகி ஆதித்யநாத், அதாவது டெய்லி இருந்து கட்டடம் ஒழுங்காக வருதா, பூசாரி கரெக்டாக வராரா, இந்த பேசிக் பூஜையெல்லாம் கரெக்டாக நடக்குமா, அதுக்கப்புறம் பக்தர்கள் எந்த வழியில் வருவாங்க, அங்கேருந்த பக்கத்தில் இருந்த வீடுகளெல்லாம் இடித்து அங்கேருந்தவங்களுக்கு வாழ்வாதாரத்தையே இல்லாமல் பண்ணி, அவங்களுக்கு எந்த கோயில் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த கோயில் வந்து எங்கள் வாழ்வாதாரம் போச்சு ஓட்டு போடான்ற அளவுக்கு பண்ணதெல்லாம் யோகி. ஆனால் அந்த யோகி ஆதித்யநாத் நல்லதும் கெட்டதும் அவர் தான் காரணம். அவர் அன்றைக்கி திறந்து பூஜை பண்ணும்போது பக்கத்தில் இல்லை, இவரே வெறும் ராமருக்கு வந்து பூஜை பண்ணுறாரு. அந்த ஒளி வட்டம் வரும்போது ஏதோ அந்த சூரிய திலக்கு அது இதெல்லாம் காட்டினாங்க. சரிப்பா, சூரிய திலக்கெல்லாம் காட்டினீங்க, அந்த சூரிய திலகத்துக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பார்ல, ஒருத்தர் நஷ்டப்பட்டுருப்பார்ல, அவர் எங்கேப்பான்னு பார்த்தா அவர் ஃப்ரேம்லேயே காணும். அவர் தான் யோகி ஆதித்யநாத். அதேமாதிரி ஃபட்னாவிஸ் அடுத்த எடுத்துக்காட்டு, அடிக்கடி முதலமைச்சராக வராரு, பாம்பே வேறு. அப்போ நாளைக்கு வந்துட்டு அப்புறம் ஜிங்களோடலாம் நீ ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதானி அம்பானி அவர்களுக்கு பாம்பே முக்கியம், மகாராஷ்டிரா முக்கியம். ஏன்னா தொழிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது, ஃபேக்ட்ரியிலேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆயில் ரிஃபைனரியில் இருந்தால். இப்போ நாளை பின்ன இப்போ நீ சிஎம், அப்புறம் நீ போய் பார்த்துருக்குது, அப்புறம் ஜிக்கு என்ன மரியாதை, அந்த 2 ஜி உங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அப்படியா ரைட்டு, ஃபட்னாவிஸை பின்னாடி தள்ளு, சிண்டியாவை முன்னாடி விடு, அதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா இவ்வளோண்டு சீட்டு வச்சுக்கிறவருக்கு முதலமைச்சர் பதவி, இவ்வளோ சீட்டு வச்சுக்கிறவர் துணை முதலமைச்சர். இப்போ என்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? அப்போ அதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது நம்பல கூட. பாஜகவில் இருக்கிற நண்பர்களே நமக்கு நெருங்கினவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னென்னா,
இந்த தேர்தல்லையுமே அவங்க வந்து டபுள் இன்ஜின் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அந்த பிரச்சாரத்துலேருந்து எப்படி பின்னுக்கு வர்றதா இல்லை வேறு எதனா பண்ணுறதா அவங்க ஆப்ஷன் இல்லாதனால நிராயுத பணியாக நிற்கிறாங்க. இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. மகாராஷ்டிரா தேர்தல் ஆகட்டும் இல்லை வரக்கூடிய இருக்க ஹரியானா தேர்தல் ஆகட்டும். இப்போ தான் தங்கச்சி வரும் வினிஷி போகட்டு வந்துட்டு அங்கே என்னென்னலாம் நடந்தது சொல்லும். கூட சாஷி மாலிக்கு, பஜ்ரங் புனியா, தம்பி விஜேந்தர் சிங். அதாவது எனக்கு ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த அரசியல் விஷயங்களெல்லாம் பார்க்கும்போதும் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இந்த இளம் தலைமுறைகளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன நெகிழ்வு என்னென்னா சந்தோஷம் என்னென்னா வெற்றியோ தோல்வியோ நாங்கள் வந்து அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம். கபில் தேவ் அப்புறம் தோனிக்கு பிறகு நிறைய ஸ்டாரு லீடர்ஸு அதாவது சாம்பியன்ஸ் வந்து நாட்டுக்கான குரலை வந்து கொடுக்கல, மக்கள் பிரச்சனைகளை பேசலை. அதில் ஐயா டெண்டுல்கர் மீதும் நமக்கு வருத்தம் உண்டு. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து டெண்டுல்கர் அவ்வளோ பிடிக்கும். என் தங்கச்சி பையனுக்குலாம் சச்சின் தான் பேர் வச்சோம். ஆனால் மக்கள் பிரச்சனையை ஐயா சச்சின் பேசினதே கிடையாது. தோனியாச்சும் ஒரு சில நேரத்தில் இது பண்ணியிருக்கு. கபில் தேவ் அவர்களுக்கு வந்துட்டு ஸ்டேடியம் இதில் வந்து என்ட்ரி கொடுக்கலன்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள். அது மாதிரி அப்போது இந்த அடுத்த தலைமுறை இந்த இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக விளையாட்டில் இருக்கக்கூடிய இந்த வந்து பார்க்குறவங்க இந்த நீரஜ் சோப்ராவோட அந்த தன்னம்பிக்கையான அந்த பேச்சு, அரசியலில் வந்துட்டு அரசியல் 1000 இருக்கட்டும், எது நியாயம், எது தர்மம், எது முறை, எது தவறு அப்படின்றத இந்த தலைமுறை வந்து நல்லா கோடிட்டு காட்டுறாங்க. இப்போ இவங்களாம் எல்லாம் மெடலோடு திருப்பி வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, கேலோ இந்தியாவுக்கு உண்மையிலே காசு கொடுத்தீங்களா, எவ்வளோ கொடுத்தீங்க, ஹரியானாக்கு என்ன செஞ்சீங்க, மணிப்பூருக்கு என்ன செஞ்சீங்க, இதெல்லாம் இருக்குது. எல்லாரையும் வந்து நீங்கள் பிடி உஷா போலவோ இல்லை மேரிகோம் போலவோ பதவி கொடுத்து எல்லோரும் வாயை மூட வைக்க முடியாது இல்லையா? யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு குத்துவோம்ல, அவங்க போய் பேச தானே செய்வாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களும் அரசியல் பேசும்போது என்ன ஆகிடும்னா இந்த நாட்டின் மீது ஒரு நம்பிக்கை வந்து வருது. அதாவது காங்கிரஸ் கட்சி தான் அரசியல் பேசணும்னு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க நாளைக்கு பிஜேபி கூட போயிடுவாங்க, அது நம்ம பிரச்சனை இல்லை. அப்போ மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்களா, இளைய சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த விழிப்புணர்வு நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. இந்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறைக்கு நல்லது. இப்போது ஒரு யூடியூபர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ரத்தின்னு சொல்லிட்டு. அவர்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவரோட தாக்கம் என்பது வேறு. அப்போ எது உள்ளபடி சொல்கிறதுக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இளம் தலைமுறைகள்லாம் வரும்பொழுது வரவிருக்கிற தேர்தல், அதாவது நீங்கள் டபுள் இன்ஜின் சொன்னாலும் சரி, சிங்கிள் இன்ஜின் சொன்னாலும் சரி, இல்லை எதையோ ஒன்று கட்டமைச்சாலும் சரி, ஒரு சைடு கோர்ட்டும் வந்து கொஞ்சம் காட்டமான விஷயங்கள்லாம் வந்து ஐயா சந்திரசூட் அவர்களையும் திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அவரால் என்ன செய்ய முடியுமோ அது அங்கே செய்ய முடியும். எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராகவோ காங்கிரஸ்க்கு ஆதரவாக கொடுக்குறது அவர் வேலை கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சில காட்டமான கேள்வி ஐயா நீதியரசர் சந்திரசூட் கேட்டார்னா கேட்டார், தீர்ப்பு கொடுத்தாருன்னா கொடுத்தார், நீதி வழங்கினார்னா வழங்கினார். அப்போது நான் வந்து இதையெல்லாம் நம்பிக்கையாக பார்க்குறேன். இப்போ இந்த ஹரியானா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல் வரும்போது இந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்னொரு தலைவலி வேறு இந்தியாவுக்கு. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்தக்கூடிய அம்மையார் ஷேக் ஹசீனா வேறு வைத்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒழுங்காக எங்கள் பொருளை எங்ககிட்ட குத்துரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவங்க இல்லை, இந்த பொருள் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. இவங்க என்னப்பா இது இந்தியாவுக்கு இப்படி ஒரு சோதனை. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவர். அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நாடை விட்டு ஓடி வந்துட்டாங்க, அந்த சொந்த நாட்டு மக்களை வாயில் அடிச்சிட்டாங்க, வயிற்றில் அடிச்சிட்டாங்க. அவர் ஒரு சர்வாதிகாரின்றது ஒரு புறம். சர்வாதிகாரிக்கு என்ன வைக்கணும், என்ன கடக்கும்ன்றதை காட்டிட்டாங்க. இதை தான் உத்தவ் தாக்கரேவும் சொன்னார், வங்கதேசத்தில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் நடக்கணும். இதை பிடிஆர் பழனி அவரும் சொல்லியிருந்தார், பனிவேல் தியாகராஜன். அப்போ ஆமாம் சல்மான் குர்ஷித் சொல்லியிருக்க. இப்போ என்னன்னா மக்களோட அந்த உணர்வு, மக்களோட அந்த தெளிவு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அரசியலை வந்து புரட்டி போடும். அது ஒரு சில இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு உள்ளபடியே வந்து இது. அதனால் இந்த தேர்தலை யார் நிறுத்துனா என்ன இல்லை அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள் இப்படியே பேசிட்டு போனால் அது வந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு மக்களின் தேவைக்கேற்ப ஆட்சிகள் மாறும், இல்லை ஆட்சிகள் அமையும், இல்லை புதிய ஆட்சிகள் வரும், இல்லை இருக்கிறவங்களே வரட்டும். ஆனால் மக்களோட உணர்வுக்கேற்ற அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா ஹரியானா அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம். 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருச்சு. ஹரியானாவில் சுனிதா கெஜ்ரிவால் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இப்போ ஹரியானாவில் ஆம் ஆத்மி தனித்து போகிறதா அல்லது இதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்ஸ் இருந்தும் தனியாக தான் போவாங்களா? ஏன்னா அவங்களால பர்ஃபார்மன்ஸாக லோக்சபாவில் எதுவும் காட்ட முடியல அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க ஒரு தனியாக வர்தனம் இல்லை தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறத நோக்கி தான் அது போகுமா ஆம் ஆத்மி?
இல்லைங்க, ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ ஹரியானாவில் அவங்க தனியாக நின்று களத்தை சந்திக்கிறாங்க கொள்கிறாங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக இந்திய கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக தான் போகும். அது பாஜகவை கொஞ்சம் வலிமை சேர்க்கும் மேபி. ஏன்னா டெல்லியில் நம்ம சேர்ந்து நின்னோம், காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்னப்போ அவங்க வாக்குகள் கிடைக்கல, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்ற அந்த முடிவுக்கு ஒரு மாநில தேர்தலையும் மத்திய தேர்தலையும் ஒப்பீடு பண்ண முடியாது. அதாவது மக்கள் ஓட்டு போடுற பேட்டர்ன்ன்றது வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸையும் பார்ப்பாங்க, சென்ட்ரல் ஃபேக்டர்ஸையும் பார்ப்பாங்க. இப்போ நடக்க போகிறது லோக்கல் தேர்தல். அப்போது இது வந்து அந்த டைமென்ஷன்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்றத அங்கே பார்க்கணும். பட் ஆனால் ஒருவேளை அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க தனியாக போகிறாங்கன்னா அது வந்து இந்திய கூட்டணியில் இருக்கவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா அவங்க ஜெயிப்பாங்களான்றது தெரியாது, ஆனால் ஜெயிக்கிறவங்கள தோக்க வைக்க முடியும், அது சுலபம். ஒரு இருக்கிற வாக்கு வங்கியிலேருந்து ஒரு 20-25% வாக்கு வங்கியிலேருந்து ஒரு சதவீதம் இல்லை ஒரு 3% நீங்கள் பிரிச்சிங்கனாலுமே அது வந்து வெற்றி தோல்வியை மாற்றிவிடும். அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். இல்லை பிரச்சாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து அந்த கூட்டணி திருப்பி தொடரும், டெல்லியிலேயே நாங்கள் சேர்ந்து இருந்துட்டோம், அதனால் ஹரியானாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொஞ்சமாக சீட்டு கொடுங்க, நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் ஹரியானாவில் என்னன்னா காங்கிரஸே அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அப்போ காங்கிரஸே வந்து ஒரு பிரதான கட்சி அங்கே இருக்கிறது. அதேமாதிரி பஞ்சாபில் கூட பார்த்தீங்கன்னா மாநில கட்சி ஆம் ஆத்மியாக இருந்தபோது ஆம் ஆத்மி நாங்கள் தனியாக போகிறோம்னாங்க, அங்கே காங்கிரஸ் எதிர்த்து தனியாக நினைச்சு காங்கிரஸ் அங்கே பெருவாரியான இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்போ காங்கிரஸே ஒரு சில மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போது காங்கிரஸ் என்ன யுக்திகள் எடுக்க போகுதுன்றது பார்க்கணும். எல்லாருமே உத்தவ் தாக்கரே மாதிரி யாருனா ஜெயிச்சின்னு போட்டான் ஆனால் பிஜேபி ஜெயிக்கக்கூடாதுன்னு அந்த புள்ளிக்கு போகிறாங்களா, இல்லை இவர்கள் தனியாக ஒரு பாங்கு எடுத்து, இல்லை மம்தா பானர்ஜி ஒரு முடிவு எடுத்தாங்க, காங்கிரஸ்க்குலாம் சீட்டு கிடையாது, நானே பிஜேபி தோக்கடிச்சிடுறேன், நானே பார்த்துக்கிறேன், ஆனால் இங்கே தோக்கடிச்சிட்டு மத்தியில் அவங்க கூட கூட்டணி இருக்கணும், அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க மம்தா பானர்ஜி. அப்போ இது எப்படி போகும் அப்படின்றத நம்ம காலம்தான் பதில் சொல்லலாம், ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஒரு காமன் நேக்கட் ஐக்கு பார்க்கும்பொழுது ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி விட்டு பிரிந்து தனியாக ஹரியானாவில் செல்கிறது என்றால் அது கண்டிப்பாக ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஏன்னா எதிர்வாக்குகள் சிதறும் போது ஆளுகின்ற அரசுக்கு அது ஆதரவாக இருக்கும். ஸோ பார்ப்போம் சார். ஏன்னா உத்தவுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் எதுவும் ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அங்கே இருந்துட்டு மகாராஷ்டிராவில் வேறு டெசிஷன்ஸ் எடுப்பாங்களா, அங்கே அவங்க ப்ரெசன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த தேர்தல்கள் முடிவுகளில் தான் பார்க்க முடியும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.